பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே அவருடைய அதிசயங்களை இந்த மாதத்திலே நினைச்சு பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் அல்லவா? அவருடைய மகிமைக்கு, வல்லமைக்கு, இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எவ்வளவு கிருபை நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நம் போகையிலும் வருகையிலும், நாம் செய்யும் செயல்களிலும், நம் சரீர பலவீனங்களிலும், எல்லா விதமான காரியத்திலையும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து நம்மளை பலப்படுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை காத்து ரட்சித்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? நன்றி பலிதான் செலுத்த முடியும். அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் நன்றி கூறுவாயாக, ஸ்தோத்திரம் செலுத்துவாயாக என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் நினைவில் வைத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் நிலைத்திருப்போம். சரி, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லியிருக்கிறது. என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே. இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய மகிமையின் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அவர் வார்த்தையினால் தானே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். பலவிதமான காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். சூரியன், சந்திரன், பூமி, காய் கனிகள், தானியங்கள், மிருக ஜீவன்கள், இவையெல்லாம் நமக்கு கர்த்தர் சிருஷ்டித்து கொடுத்தார் அல்லவா? எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையை சொல்லி. அதுதான் இந்த வார்த்தையின் நிமித்தமாக நாம் தேற்றப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுடைய லேசான உபத்திரவம் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த மகிமையான காரியத்தை, இந்த வல்லமையான வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தின்படி உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா. இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போக உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க உதவி செய்யும். ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களாக ஒரு காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கலாம். ஆமா, அந்த காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் செயல்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. என் மகனே, என் மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தை நிறைவேறும். நாம் துக்கிக்கிறதின் மூலமாய், கவலைப்படுகிறதின் மூலமாய் சாத்தானுடைய இருதயத்தை தான் நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் சாத்தான் சஞ்சலப்பட, அவன் வெட்கப்பட்டு நம்மளை விட்டு ஓடி போக, கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து அனுதினமும் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபித்து வருவோம். அவரோடு கூட நாம் சஞ்சரிப்போம் என்றால் என்ன? நாம் பிரியமானவர்களிடத்திலே அதிக நேரம் பேசுவோம். அதிக நேரம் பல காரியங்களை குறித்து அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அவர்கள் விரும்பி கேட்கும் பொழுது நம் இருதயத்தில் மறைந்திருக்கும் அனைத்து ரகசியங்களையும் அவர்களிடத்தில் சொல்லுவோம். நம் மனது நிம்மதி அடையும், ஆறுதல் அடையும் என்று நினைத்து, அப்படிதான் கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். மனிதனிடத்தில் சொல்லுவதை காட்டிலும் மனிதன் என்ன செய்வான் கேட்டுக்கொண்டு ஏளனமாக நினைக்கலாம், இல்லை வருத்தப்படலாம். அந்த மனுஷன் மூலமாய் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்கப் போகிறதில்லை. அதை நினைத்து, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன். இதோ நீ சொன்னபடி அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொன்னீரே. இந்த மாதத்திலே நான் வேண்டிக் கொண்ட ஜபத்தின் விண்ணப்பத்தை நீர் கேட்டு, அது சீக்கிரத்திலே இந்த காரியத்திலே, இந்த செயல்பாடுகளிலே நீர் வெற்றியும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா என்று அவரிடத்தில் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நிலைத்திருந்து
இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிறதான பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? ஆமீன். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.